அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்க்கர் ஃபின் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான ஸ்மைல் 2 என்ற சைக்கலாஜிக்கல் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து தொடர்ந்து வருகிற ஸ்மைல் என்டிட்டி சாபத்துல இந்த தடவை பிரபல பெண் பாப் பாடகி ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்து அவங்களால தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் ஸ்மைல் 2 படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்மைல் கர்ஸ்ல மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாம இறந்து போன சைக்காட்ரிக் டாக்டர் ரோஸ் இறந்த 6 நாட்களுக்கு பிறகு இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்மைல் கர்ஸ்ல இருந்து தப்பிச்சதா காட்டப்பட்ட போலீஸ் ஆபீசர் இன்னும் அந்த சாபத்துல இருந்து தப்பிக்கல. அவரோட சாபத்தை இன்னொருத்தர்கிட்ட மாத்தி விட அவரு 2 ட்ரக் டீலர்ஸை கொல்லும் போது எதிர்பாராத விதமா ட்ரக் வாங்க வந்த லூயிஸ் என்பவனுக்கு அந்த சாபம் போயிடுது. அங்கிருந்து தப்பிக்கிற சமயத்துல கார் ஆக்சிடென்ட்ல சிக்கி அந்த போலீஸ் ஆபீசரும் இறந்து போகிறாரு. அங்க கட்டாகிற படம் ஒரு பிரபலமான டாக் ஷோல திரும்ப ஆரம்பிக்குது. இந்த டாக் ஷோவுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஸ்கை ரெய்லி. பிரபல பாப் சிங்கரான நம்ம ஹீரோயின் ஒரு வருஷத்துக்கு முன்ன அதிக அளவுல போதை மருந்தை கன்சியூம் பண்ணி ஓடிக்கொண்டிருந்த கார்ல சண்டை போட கார் ஆக்சிடென்ட் ஆகி பாய் ஃப்ரெண்ட் பால் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர அடி, வயிறு கிழிஞ்சு கால் உடைஞ்சு பல மாசம் ஹாஸ்பிட்டல்லையும் ரீஹாப் சென்டர்ல இருந்து இப்பதான் திரும்ப வந்திருக்காங்க. திரும்ப வந்த நம்ம ஹீரோயின் உலகம் முழுக்க இசை கச்சேரி நடத்த போறதா இந்த டாக் ஷோல அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வைரல் ஆகுது. மக்கள் மத்தியிலும் நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் நல்ல வரவேற்பு கிடைக்குது. பிளான் பண்ண வேர்ல்ட் டூருக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நடந்த ரிஹர்சல்ல நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் பேக் பெயின் வருது. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னு போனா லைஃபே கேள்விக்குறியாகிவிட என்பதால ஸ்கூல் ஃப்ரெண்ட் லூயிஸ் கிட்ட இருக்க ட்ரக்கை வாங்கி அதை வச்சு சமாளிக்கலாம்னு பாக்குறாங்க. யாருக்கும் தெரியாம லூயிஸோட வீட்டுக்கும் போறாங்க. அங்க ஸ்மைல் கர்ஸ்ல மாட்டிக்கிட்டது தெரியாம பைத்தியம் போல இருக்க லூயிஸ் சிரிச்ச மேனிக்கே நின்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டு அந்த சாபத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு, இருக்கு அதுவே வேற மாதிரி இருக்குன்ற வகையில தான் எல்லா சம்பவங்களுமே நடக்குது. எப்ப தூங்குறா எப்ப எந்திரிக்கிறான்னு அவளுக்கே தெரியல. பாக்குற எல்லோருமே சிரிச்ச முகத்தோட வந்து இவளை கொல்ல பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்மைல் கர்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு மாரிஸ் என்ற ஒரு நர்ஸ் உதவி செய்ய வராரு. இவரோட பிரதரும் இதே கர்சால தான் இறந்து போயிருக்காரு. அவர் சொல்ற யோசனைப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க சாபம் வேற ஒருத்தர் கிட்ட போறதுக்கு முன்னாடி சில நிமிஷங்கள் ஹீரோயினோட இதயத்தை சேஃபா நிறுத்தி இறந்த மாதிரி செஞ்சுட்டா ஸ்மைல் கர்ஸ் அதோட போயிடும். பிறகு நான் ஹீரோயினை உயிரோட கொண்டு வந்துடுவேன்னு உறுதியா சொல்றாரு. இது சரிப்பட்டு வராதுன்னு அப்ப கிளம்புன நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல அவளோட கையாலேயே அவ அம்மாவை கொன்ன பிறகு மாரிஸை தேடி போறாங்க. மாரிஸை நம்ம ஹீரோயின் பார்த்தாலா, ஸ்மைல் கர்ஸ்ல இருந்து அவளால தப்பிக்க முடிஞ்சுதா, இதுக்கப்புறம் என்னாச்சு என்பதுதான் ஸ்மைல் 2 படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரையாவது கொன்னாதான் இந்த சாபத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு காட்டின மாதிரி இந்த பார்ட்ல ஹீரோயினோட இதயத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி செத்து போன மாதிரி காட்டிட்டு தப்பிக்க நினைக்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளே அட்டகாசமா இருந்தது. ஹீரோயின் பல இடங்கள்ல குழம்பி போய் நிக்கிறது போல நாமும் ரசிக்கும் வகையில குழம்பி போயிருப்போம். அடுத்ததா படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்தது. ஒருவேளை இந்த படத்தோட அடுத்த பார்ட் வந்தா அதோட கதை எப்படி ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அடுத்ததா படத்தோட சவுண்ட் டிசைன் அபாரமா இருந்தது. மொத்தத்துல இவங்க ஹாரர் சீன்ஸை காட்சிப்படுத்திய விதம் எல்லாமே வித்தியாசமாகவும் அதே நேரத்துல பயமுறுத்தும்படியாகவும் இருந்தது. உதாரணமா பேய் துரத்துற ஒரு சீன் இந்த படத்துல டான்ஸ் ரிஹர்சல் போல இருக்கும். ஓவராலா படத்தோட சினிமோட்டோகிராஃபி, கிராபிக்ஸ், சவுண்ட் டிசைன் என எல்லாமே நல்லா இருந்தாலும் எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்கிற மாதிரி ஸ்கை ரெய்லி என்ற ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்ச நவோமி ஸ்கேட்டோட ஆக்டிங் இருந்தது. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சிங்கிள் ஷாட் வரும். சுமார் 4-5 நிமிஷங்களுக்கு வருகிற அந்த லென்த்தி ஷாட்டை நல்லா படமாக்கியிருக்காங்க. வழக்கமா பல செகண்ட் பார்ட் படங்கள் மொக்க கொடுக்குற மாதிரி இந்த படம் நம்மளை ஏமாத்தல. ஃபர்ஸ்ட் பார்ட் படத்தை விட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.